டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நலமோடு வாழ்வதற்கு சித்தர்கள் காட்டியிருக்கிற வழிவகைகள் என்ன என்பதை பற்றி நாம் தொடர்ந்து டாக்டர் பிளஸ் யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தாறுமாறாக சரியான நேரம் இல்லாமல் உணவு எடுப்பதனாலும், நம்முடைய உணவு பாதைக்கு பழக்கமே இல்லாத பல உணவுகளை போட்டு அதை திகைக்க வைப்பதனாலும் கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய கேஸ்ட்ரிக் ஃபுட், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நிறைய பருப்பு சேர்ந்த தயாரிப்புகள், பல உணவுகளில் இன்றைக்கு என்ன பண்ணுறது, அஜினோமோட்டோ போடுகிறார்கள், பேக்கிங் சோடா போடுகிறார்கள். இவைகள் எல்லாம் போய் என்ன செய்கிறது, வயிற்றிலே கேஸ்ட்ரைட்டிஸை உருவாக்குகிறது. கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டு வயிற்று வலிக்கிற போது பார்த்தா ஹார்ட் வலியோ என்று பல பேர் பயந்து போய் விடுவார்கள். போய் இசிஜி பண்ணி எக்கோ பண்ணி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு தூக்கமே வரும். அப்படி கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்து உடனே விடுபடுறது எப்படி, டக்குன்னு பட்டுன்னு விடுபடுவது எப்படி? அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து வீட்டில் உடனே தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெருங்காயம் இருக்கிறது இல்லையா, கெட்டி பெருங்காயம், கெட்டி பெருங்காயத்தை கொண்டு வந்து உடைத்து அதை மீடியமான மிளகு அளவில் இருக்கிற தூள்கள், அதற்கடுத்து அதை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கிற தூள்கள், மிக சன்னமாகிவிட்ட தூள்கள் என்று 3 பாகமாக பிரித்து கொள்ளுங்கள். முதல்ல அந்த பெரிதாக இருக்கிற பாகத்தை போட்டு வாணல்ல அல்லது சட்டியிலே எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே வறுத்தீங்கன்னா அது பொரியும், வத்தல் மாதிரி பொரியும். அப்படி பொரிய துவங்கிய உடனே அந்த அடுத்த சைஸில் இருக்கிறத போடுங்க. அதையும் கொஞ்சம் வறுத்தீங்கன்னாக்கா அதுவும் சேர்ந்து அதோட பொரியும். அடுத்து அந்த தூளா இருப்பதை போடுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா தூளா இருக்கிறது தீஞ்சு போயிடும், மீடியமா இருக்கிறது ஓவர் வேக்காட் ஆகிடும். இது கொஞ்சம் பெருசா இருக்கிறது என்ன சரியா பொரிஞ்சிருக்காது, அப்ப மருத்துவ பலன் முழுமையாக கிடைக்காது. இப்படி நான் சொன்னது போல 3 பாகமாக பிரித்து இப்படி சேர்த்து வறுத்து அது பொரிந்த உடனே எடுத்து தூள் செய்து அந்த தூளை டப்பியில போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கட்டும், ஒரு ஏப்பம் வந்து ஒரு கேஸ் பிரிஞ்சுன்னா டக்குன்னு அந்த வலி ஓடி போயிடும், பட்டுன்னு பறந்து போயிடும். என்ன பண்ணணும், இந்த பெருங்காயம் தூள் இருக்குது பாருங்க, அதுல ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில போட்டு குடிங்க. அந்த குடிச்ச உடனே ஒரு ஏப்பம் வரும், குடிச்ச உடனே கேஸ் பிரியும், கேஸ்ட்ரைட்டிஸ் ஓடி போச்சு. பெருங்காயம். அடுத்து எளிது பூண்டு. பூண்டு இருக்கு பாருங்க, பூண்டை அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பூண்டை அப்படியே முழுமையா எடுத்து ஒரு கம்பியை சொருவி நம்ம அடுப்புல கேஸ் ஸ்டவ்ல கூட அப்படியே திருப்பி திருப்பி சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த தோல் கருகிடும். தோல் கருகிற நிலை வந்த உடனே அதை எடுத்து அதை இப்படி உரிச்சிங்கன்னா தோல் போயிடும். உள்ள இருக்கிற அந்த பூண்டு இருக்க நன்றாக வெந்திருக்கும், சாப்பிட ருசியா இருக்கும். வாயில போட்டு மென்று சாப்பிடுங்கள். ஒரு அரை நிமிடத்துல 1 நிமிடத்துல இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஓடி போயிடும். உடனே ஏப்பம் வரும், உடனே கேஸ் பிரியும். பூண்டு அவ்வளவு எரிய ஒரு மருந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பட்டுன்னு தீர்வதற்கு. சில நேரங்கள்ல இந்த வாயு வலி என்ன பண்ணும், உடம்பு பூரா வலிக்கும், தோள்பட்டை வலிக்கும், நெஞ்சு வலிக்கும். குறிப்பா இடது பக்கத்துல நெஞ்சுக்கு கீழே வலிச்சா ஹார்ட் பெயின் என்று பயப்பட வைத்து அவ்வளவு கடுமையான வலி வரும். அப்படி வலி வருகிற போது இது ரெடியாக இருந்துன்னு வச்சுங்க, இது டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துள்ளலாம். அந்த பெருங்காய சூரணம் நான் சொன்னது போல செய்திருந்தா, அல்லது இந்த பூண்டு இருக்குது பாருங்க, பூண்டை வறுத்து இப்படி சாப்பிட்டா, அல்லது பூண்டை உரித்து வெந்நீரிலோ அல்லது பாலிலோ போட்டு வேக வைத்து அதை சாப்பிட்டாலும் உடனே கேஸ்ட்ரைட்டிஸ் விடுபட்டுள்ளலாம். இதெல்லாம் செய்து சாப்பிட வேண்டி இருக்கிறது. ரெடிமேடா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னா பிகு தான். பிகு ஒவ்வொரு வீட்டிலும், ஒரு இஸ்லாமியர் வீட்டிலே ஒரு குரான் இருக்க வேண்டியதை போல, ஒரு கிறிஸ்தவர் வீட்டிலே ஒரு பைபிள் இருக்க வேண்டியது போல, ஒரு ஹிந்துவனுடைய வீட்டிலே ஒரு பகவத்கீதை இருக்க வேண்டியதை போல, ஒவ்வொரு வீட்டிலும் சாப்பிடுகிற உணவு உண்ணுகிற எல்லாருடைய வீட்டிலும் இருக்க வேண்டியது பிகு. என்னன்னா அந்த பேர் அமைஞ்சது பாருங்க, பிகு. பெல்ச்சிங், இன்டைஜன், கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் அல்சர். இந்த வயிற்றுல இருக்கிற கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படி போக்குகிற ஆற்றல் அந்த பிகுவுக்கு இருக்கிறது. வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கிரைப்ஸ் உட்ஸ் கிரைப் வாட்டர் மாதிரி அது இருக்கட்டும் வீட்டில், பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு இந்த உணவு செரிமானமாகலை அதை குடிச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு ஏப்பமா வருது, எது கழிக்குது அதை சாப்பிட்டுக்கோங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அதை சாப்பிட்டுக்கோங்க. நெஞ்சிலே வலி வருகிறது, உடம்பு பூரா வலி வருகிறது, ஐயோ தாங்க முடியல, டேக் பிகு.
என்ன ஆகும், சில நேரங்களில் நெஞ்ச கவ்வற மாதிரி கேஸ்ட் வந்து பிடிச்சிக்கும். அப்படி ஒரு 15 ml 20 ml அதை சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு அப்படி முழுங்குற செகண்டுக்குள்ள அது ஓடி போய் நல்லா போயிடும். அதனால ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு தயாரிப்பு பிகு. அதை பயன்படுத்தி கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ல இருந்து விடுபட்டு தமிழுக்கு ஒரு நல்லுலகம் ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.